நிச்சயமாகவே இது என்ன மாதிரியான அரசியல் என்று தெரியவில்லை. எங்கேயோ தூரத்தில் போராடிய பிரபாகரனை இழுத்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் செய்வது. இங்கே இரத்தமும் சதயமாக தமிழக மக்களுக்காக போராடிய தந்தை பெரியாரை வெளியேற்றி அவரை கன்னட தேசத்திற்கோ இல்லை ஆந்திர தேசத்திற்கோ மலையாள தேசத்திற்கோ நாடு கடத்துவது. இங்கே அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரபாகரன் மீது அளவு கடந்த அன்பும் மரியாதையும் வைத்துள்ளோம். அவர் மிகப்பெரிய வீரர் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு வளையத்தை கொண்டு வந்து அதற்குள்ளே பிரபாகரனை உட்கார வைத்து இங்கே இரத்தமும் சதயமாக போராடிய தந்தை பெரியாரை வெளியேற்றி வைத்து அவரை பூஜிக்க என்ன காரணம் இருக்க போகின்றது? திராவிடம் தமிழ் தேசியம் என்கின்ற இரண்டு பக்கமான நீதிகளை பிரித்து காட்டுகின்றார்கள். திராவிடம் வேறு என்கின்றார்கள், தமிழ் தேசியம் வேறு என்கிறார்கள். திராவிடர்கள் என்றால் அதற்குள்ளே தெலுங்கர்கள், மலையாளிகள், மற்ற மொழி சார்ந்தவர்கள் வந்து விடுகிறார்கள். தமிழ் தேசியம் என்றால் சுத்தமான அசலான தமிழர்கள் என்று பிரித்து காட்டுகின்றார்கள். ஆனால் திராவிடம் என்பதே அது தமிழ் தேசியத்தின் வடிவம்தான். சொல் மட்டும்தான் வேறை. திராவிடம் என்கின்ற சொல் பழைய காலங்களில் வெவ்வேறு விஷயங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. அதே சொல் இன்றைக்கும் நிலைத்து நிற்பதற்கு காரணம் அந்த சொல்லை மாற்றாமல் அதனுடன் பயணிப்பதுதான் பிரச்சனை ஏற்படுத்துகின்றது. மற்றபடி திராவிடம் என்கின்ற சொல்லால் தமிழர்கள் பயனடையவில்லையா? திராவிடம் என்கிற சொல்லை வைத்துக்கொண்டு மாற்று மொழிக்காரர் தான் பயனடைந்து விட்டார்களா? அதனால் தமிழருக்கு எவ்விதமான லாபமும் ஏற்படவில்லையா? இவற்றையெல்லாம் பேச வேண்டிய தீர்வு ஏற்பட்டுள்ளது. ஆனால் சீமான் சொல்வது போலவே இது அத்தனை பிரச்சனைகரமான ஒரு பிரச்சனையே இல்லை. சீமானுக்கு சுத்தமாகவே தெரியவில்லை. ஆழ்ந்து மிக நிதானமாக எல்லாவற்றையும் வாசித்து பார்த்தால் அவர் இதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவரால் இதை புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால் ஒரு மேடை பேச்சாளனாக உருமாறிய அவருக்கு சிந்திக்கும் திறனையை இழந்து விட்டார் என்றுதான் நாம் சொல்ல முடியும்.